ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் பவர் டைப் கேம் தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பிக்யூர் பவர். ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு பவரை சூஸ் பண்ணலாம். நிறையா பவர் இருக்குது, நமக்கு நெட்டு கொஞ்சம் கிடைக்கல, அதனால் நம்ம ஐஸ் பவரை சூஸ் பண்ணலாமா? சூஸ் பண்ணிட்டோம். நல்லா தான் இருக்குது. நம்ம வந்தோடனே ஹெட்லெஸ் பண்ணிட்டான். ஏற்கனவே எல்லாம் போடலான்னு தான் இருந்தோம், ஏற்கனவே விளையாட்டு பார்த்தோம். அதுவும் ஐஸ் பவர்னும் ஒன்லி டெவில் பவர் யூஸ் பண்ணி பார்த்தோம். இந்த ஸ்பீட் பட்டன் நமக்குனிங்கன்னா வேமா ஓடலாம். அது வேறு ஓடுறது ரொம்ப கொஞ்சம் கான்டினேட்டாக இருக்கும். பார்ப்போம் இந்த இடம் முடிக்க முடியுதான்னு. கொஞ்சம் கட் பண்ணி தான் போட முடியும், ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாகிடும். எலிமெண்ட் பவர் டைக்குன்னா 3 மாடி கட்டி ரீபர்த் வேறு பண்ணணும். உங்களுக்கு டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். ஓகே, எப்படியாவது இந்த தடவை சரி உங்களுக்கு மாடியை கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ மாடியை கட்டியாச்சு. நீங்கள் இருந்து தப்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு கட்டிட்டேன். வாங்க விளாடுவோம் கொஞ்சம் நேரம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணணும். பெரிய பெட்டினா 2000 கிடைக்கும். இதே சின்ன பெட்டினா நமக்கு 1000 கிடைக்கும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பெரிய பெட்டி கலெக்ட் பண்ணால் 2K, சின்ன பெட்டியை கலெக்ட் பண்ணால் 1K. அடுத்து இந்த இடத்துல தான் காசு எடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் தொட்டிங்கன்னா உங்களுக்கு விஐபி காமிக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, இதை விடுங்க. நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறீங்களா பழசாக பார்க்குறீங்களான்னு தெரில, ஆனால் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் முக்கியம் மக்களே. நீங்கள் பண்ணுறத வச்சு தான் என்னால் வீடியோ போட முடியும். இந்த கண்டென்ட் சும்மா வாய்ஸ் ஓவர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன செய்ய, இப்போ தான் நான் வீடியோ போட்டிருக்கோம். கொஞ்சம் நீங்களும் ஃபாலோ பண்ண எனக்கும் கொஞ்சமாக வீடியோ போக தரணும் வரும். நம்ம வீடியோ எப்போவுமே வீடியோ வரும். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் வாங்க போவோம். என்னென்ன பண்ணுறோம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பவரை பார்ப்போம். ஒருக்கு இதில் பவரு குச்சி எப்படியாவது ஓடுவோம். வாங்க. நீங்கள் என்ன மாடி கட்டிட்டீங்க, நீங்களே ஏன் கட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் சொன்னேன். ஏன்னா கெட்ட வேண்டாம் உங்களை காமிக்காமல் எப்படி கட்டதுன்னா அங்கேருந்து சண்டை போட்டதெல்லாம் நான் ஒருத்தன் இது பண்ணிட்டேன். நான் தான் எடுத்துருக்கேன் பாருங்களேன், அவன் தான் என் கூட சண்டை போட்டுருக்கேன். அதனால் மாடி கட்ட முடியாமல் போச்சு. டைம் வேஸ்ட் ஆனதுனால கட் பண்ணிட்டேன். அடுத்த 3வது எபிலிட்டி பார்க்கலாம். ஐஸ் டிஸ்க்கு. இது ஒரு ஓரமாக போய் போட்டு பார்ப்போம். இங்கே ஒரு இதுதான் சின்ன பெட்டி. இதை கலெக்ட் பண்ணால் வெறும் 1 ரூபா கிடைக்கும். போங்க, ஒர்க்குது. வாங்க அடுத்ததுக்கு போவோம். எப்படியோ காசு எடுத்து 2வது மாடி கட்டிட்டு போயிடுவோம். 2வது மாடி கட்டினா தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ண முடியும். 2வது மாடி இதெல்லாம் தான் நமக்கான பொருளே இருக்குது. என்னெல்லாம் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா வாங்க 2வது மாடி கட்டி. ஓகே கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம 2வது மாடியை அப்படியே கட்டிட்டோம். கட்டிட்டோம்னு நினைக்கிறீங்க, ஆனால் ரொம்ப நேரம் ஆனது எனக்கு தான் தெரியும். விடுங்க. இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்து என்ன பவர் போடலான்னு பார்த்தா சோனி பவர் ஒன்று இருந்துச்சு, அதை போடலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன முடிவு எடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட பார்ப்போம். மேலே ஏறி போயிட்டேன். இப்போ அந்த பக்கம் உங்களுக்கு கதவு இருக்குது. ஃபஸ்ட் இங்கேருந்து ஏறுங்க. அவ்வளோதான், நம்ம தப்பிச்சிட்டோம். கீழே விழுந்துருந்தோம், அவ்வளோதான். இங்கேருந்து பவர் ஆட்டையை போட்டாச்சு. இன்னொரு பவர். ஓடு. இதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம். இதை நம்ம வீட்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த வீட்லேயும் போய் பண்ணிக்கலாம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பெட்டு ஒரே மாதிரி பெட்டு வரும், அவங்களுக்கு பெட்டு தான் வரும். ஆனால் நம்மளோட பெட்டு வராது. இதில் அவங்க டைமோட பவர் பெட்டு தான் வரும். நம்ம ஹெல்த்து குறைஞ்சிச்சுன்னா போட்டுக்கலாம். இதுதான் இத்தனைக்கும். 2வது மாடியில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கள்ல, வாங்க காமிக்கிறேன். இப்போ நம்ம போட்டோம்ல, அதுதான் 2வது மாடியில் இருக்குது. இப்போ ஏர் ஸ்ட்ரைக் போட்டாங்க. இப்போ நம்ம எட்டு வந்த வீட்டிலேருந்து நல்ல தப்பிச்சிட்டோம். இது எடுத்தால் தான் 2000 கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க. 2000 கிடச்சிருக்கு. அங்கே போவோம். ஃபஸ்ட்டு 3வது மாடிக்கு கட்டிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பவரை யூஸ் பண்ணி எல்லோரையும் தடுத்து நம்ம மாடியை கட்டி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இதையும் பண்ணுவோம் மக்களே. வாங்க மக்களே, இதான் மக்களே நம்மளோட 2வது மாடி. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப்பர் தான் கட்டணும். ஏன்னா ட்ராப்பர் தான் முக்கியம். ட்ராப்பர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு காசு அதிகமாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ட்ராப்பர் கட்டி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு காசு அதிகமாக கிடைக்கும். அதை வச்சு நம்மளால் வேகமாகவும் பில்டிங்லாம் கட்ட முடியும். முடிஞ்ச அளவுக்கு கட்டுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எலிமெண்டல் பவர் டேங்க்கில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் எலிமெண்டல் பாடிக்கு.
ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணுமா நம்ம ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் இருக்கோம். சரி விட்டுருங்க, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ப்ரெட்டு கட்டுறோம்னா 3000 வேணும், அதாவது 3K வேணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே போய் இறங்கி போயிடலாம். மக்களே, நீங்களே என் கூட விளாடணும்னா உள்ளே போய் நீங்கள் ரோலக்ஸில் போய் BMW கேமிங் அப்படின்னு மட்டும் அடிங்க. உங்களுக்கு இனிமேல் நீங்கள் எங்கள் கூட ப்ளே பண்ணணும்னா ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் என் கூட ப்ளே பண்ணணும்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விளாடலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கூட சேர்த்து நம்ம அடுத்த தடவை போடும்போது 99 நினச்சி இந்த ஃபாரஸ்ட் விளாண்டுருக்கேன். ஏற்கனவே நம்ம அதில் சர்வே ஆகிட்டோம். இருந்தாலும் இப்போ புதுசாக ஹாலோவீன் அப்டேட் வந்திருக்கனால அதையும் பார்ப்போம். நம்ம ஹாலோவீன் அப்டேட்டில் இருக்க டிப்ஸ் அண்ட் டிப்ஸை சொல்லி தருவோம். வாங்க பார்த்துருவோம். அடுத்த வீடியோ போடலாமா நீங்கள் தான் கமெண்ட்டில் பண்ணணும். என்ன வீடியோன்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், அதை வச்சு நம்ம போடுவோம். அங்கே ட்ராப்பரை கட்டி முடிச்சாச்சு. அடுத்த மாடிக்கு போயாச்சு. இப்போ 3ஆவது மாடிக்கு போனோம்னா ரூஃப் கட்டணும். ரூஃப் கட்டுறது தான் பெரிய கஷ்டமே. ஏன்னா காசு சேர்க்குறது அதை விட கஷ்டம். ஃபஸ்ட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ராப்பரையும் வாங்கி போட்டாச்சு. அடுத்து 3ஆவது மாடியை கட்டிட்டு நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் சும்மாவே நெட்டு படம் தூக்கி விட்றீங்களே, அதே மாதிரி தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வரணும்னா பெல் ஐக்கானை ஆனில் போட்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. உங்களை நம்பி தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். மக்களே, நீங்கள் சப்ஸ்கிரைபர் தானே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியாவது நம்ம 1Kவாவது அடிக்கணும். அதுவும் என்னோடய லட்சியமே. புதுசாக வீடியோ போடுறதுனால நீங்கள்லாம் தப்பாக நினைப்பீங்கன்னா எடுத்தோடனே 1K எடுக்கிறானே, 1K கேட்குறானே, எப்பட்றா அவனை சப்ஸ்கிரைப் பண்ண என் வீடியோலாம் இருக்கிற பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நானும் ஒரு சின்ன பையன் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம். என்ன முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கு மறந்துட்டேன், உங்களுக்கு சொல்லி தரையில். மக்களே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது மக்களே. சுனாமியில் ஸ்விம்மிங் அடித்தேன். அந்த பற்றி கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மயங்கிடுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கதை வச்சுருக்கேன் மக்களே. சரி, அதை விடுங்க. ஃபஸ்ட்டு ஹீலிங் பேடை போடுவோம். காசு இருக்குது, இருந்தாலும் கீழே போய் ஃபஸ்ட்டு காசு எடுத்துருவோம். 60K நொறுக்குங்க. 60K கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே 8K இருந்ததுனால 68Kவாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு மேலே போய் ட்ராப்பரை போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிங்காக இருந்தவங்கன்னா என்ன கிடைக்கும்னு நீங்கள் பார்த்துருக்கோம். கிங் ஆஃப் த ஹில்லுன்னு காமிக்குதா உங்களுக்கு, மேலே காமிக்கும். மேலே அதுக்கு மேலே ரீபர்த் காமிக்கும். நம்ம கட்டுற மாதிரி 100 வந்தால் நமக்கு ரீபர்த்தே காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரீபர்த் எங்கே பண்ணணும்னு காமிக்கிறேன், அதை விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த கிங் ஆஃப் த ஹில்லுன்னா நமக்கு காசு கூட கிடைக்கும். இப்போ 1K 7K ஏறுற மாதிரி இருக்கிறதுல இப்போ நம்ம இங்கே நின்னோம்னா 2Kவா 2Kவா எக்ஸ்ட்ரா ஏறும். அது வரையும் எனக்கு தெரியும். அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பொறுமை மக்களை, ஓடிடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ இன்னும் கிங்கை போட்டு போயிடும். கிங்கு இவங்க லாவா அடிக்கிறானே, இவங்க லாவா இதனால நான் அப்படியே கூடாது மக்களே. நம்ம வச்சு கழுத்த இருக்கிறாங்க மக்களே. பார்த்து எப்படியாவது ஓடிடும். வீட்டை கூட தேட வேண்டியதாக இருக்குது மக்களே. 68K இருக்குது. ஆமாம், மாடி கட்டலான்னு பார்க்குறேன். நான் நம்ம கண்டினியூ பண்ணல மக்களே. எந்த கண்டினியூ பண்ணுறது போய் ஏன்னா என்னென்னமோ சொன்னால் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். சாரிங்க மேம். ஐயோ, இன்றைக்கின்னு பார்த்து குழந்தை மன்னிச்சிக்கோங்க மக்களே. நான் கண்டினியூ பண்ணான்னு தான் நினச்சேன். ஆனால் நிறைய சம்பவங்கள் நடந்ததுனால கண்டினியூ பண்ண முடியல. விடுங்க பார்த்துக்கலாம். எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம், விடுங்க. சரி, எடிட்டிங் பார்த்தலாம் விடுவேன். ஆனால் நான் இப்போ பண்ணுறதே எடிட்டிங் தான். சரி, விட்டுருங்க. இதெல்லாம் பார்த்து யோசிக்க வேண்டிய தேவையில்ல. இப்போதைக்கு ட்ராப்பரை கட்டி முடிப்போம். 23 நிமிஷம் தானே, பார்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வராமல் இருந்தால் சரி, பார்ப்போம். எப்படியாவது எடிட்டிங்கில் குறைச்சிடலாம் டைமை. முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறேன். நீங்கள் பார்க்குறக்காண்டியே நான் கம்மியான டைமாக மாற்றுறேன். ஐயோ, பண்ணாலும் இப்படி தான் மக்களே. நம்ம பாறை போட்டோன்னா வேங்கலாம் அடுப்போம். ஃபார்ம் ஆகிட்டே மக்களே. இது மூலம் நான் சொல்கிறேன். நம்ம வந்த உடனே ஃபார்ம் ஆகிட்டான். அவன் பேர் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, அதான் ஹெட்லெஸ். ஐயோ, போட்டுவிட்டானே இவன் நம்மளை. சரி, விடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இவங்களை தோக்கடிச்சோம்னா காசு அதிகமாக கிடைக்கும். அதாவது நம்ம தோக்கடிக்க கீழே விழுகிற காசு நமக்கு தான். வேகமாக போய் காசு எடுக்கணும், அதுதான் நம்ம வேலை. பரடா குமாரே, குமார் இல்லை பரடா விஸ்வா. ஓ, போ
இது வேறு மீட்ராய்ட் வந்து நான் விளாட்றது பிசி கிடையாது மக்களே. ஒன்லி ஃபோன் மொபைல் தான் மக்களே. மொபைல்லையும் உங்களுக்கு எடிட் பண்ணி அனுப்புகிறேன் பாருங்க. அதெல்லாம் தங்கம் மக்களே, தங்கம். எப்படியாவது எடிட்டிங் டிப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லித்தாங்க மக்களே. அடுத்தடுத்து என்ன கேம் போடலாம், எந்த மாதிரி எடிட் பண்ணலாம், எந்த மாதிரி யூடியூப்பில் போடுறது, அதுக்கு யூஸ் பண்ணுறது, ஆப் எல்லாமே சொல்லித்தாங்க மக்களே. உங்களை நம்பி தான் மக்களே நான் வீடியோ போடுறேன். காப்பாற்றுங்க மக்களே, நீங்கள் தான் மக்களே என்னை காப்பாற்றலாம். ஐயோ முடிஞ்சிச்சு. பொறுங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சு மக்களே. எப்படியோ சார் மக்களே, ஹீலிங் பண்ண போட்டாச்சு மக்களே. வாழை கெட்டியாச்சு மக்களே. அதுக்கப்புறம் நம்ம வேட்டை தான் மக்களே. வேட்டை 200 கேம் வந்துருச்சு மக்களே. 201 கேம் மக்களே பண்ணிக்கோங்க. 201 கேம் வந்துருச்சு மக்களே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் எடுத்து போட்டுடலாம் மக்களே. ப்ரூஃபை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்ட்ரேஸ் கட்டணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காசு தைக்கணும் மக்களே. சேர்க்கணும். நீங்கள் வளர்றது மக்களே. இன்றைக்கி முழுக்க என்ன செய்ய, அடுத்த மாடி கட்டிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம தான் மக்களே ஏர் ஸ்ட்ரைக்கை வாங்கி அவங்க வண்டியில் போடலாம் மக்களே. வண்டியில் போட்டு நம்ம தான் தெரிக்கிறோம் மக்களே. தெரிக்கிறோம். சரி மக்களே, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மக்களே. பாருங்கள் மக்களே, இப்போ கண்டினியூ பண்ணி எடுத்ததில் நமக்கு இவ்வளோ காசு கிடச்சிச்சு மக்களே. வேமா மக்களே, போய் எபிலிட்டி பேட பண்ணுவோம். 23Kவா? ஓமே காட் மக்களே. ஃபயர் ஃபாரஸ்ட் என்னமோ கிடச்சிருக்கு மக்களே. நொறுக்குது மக்களே. பார்த்துக்கலாம் மக்களே. இதெல்லாம் சும்மா சுச்சுப்பின்னு வாங்கி மக்களே. எதுங்க ஸ்னோபாலா? இது என்ன மக்களே ஸ்னோபாலு? மக்களே வரவே இல்லை. நெட்டு ப்ராப்ளமோ? வா. ஓமே கால் வரமாட்டேங்குது மக்களே. வரமாட்டேங்குதே இந்நேரம். ஓமே கால் மேலே இருக்கு மக்களே. அதை பார்க்கவே இல்லை மக்களே. பாருங்க மக்களே, வீட்டுக்குள்ளே எடுத்து பூண்டு அட்டகாசம் பண்ணுறேன் மக்களே. இதை எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குது இந்த போரை போட்டு பார்க்கணும் மக்களே. ஏம்மா போடுங்க எல்லா போடும் மக்களே. தப்பிச்சுட்டா மக்களே. பாருங்க மக்களே, நம்ம சாவடிதான் மக்களே. என்ன மக்களே செய்ய மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது இவங்க வந்து காப்பாற்றுங்க. லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு மக்களே வாய்ஸ் ஒன்று இருக்கு மக்களே. சரி அதை விடுங்க பார்ப்போம். இது வேறு ரோப்ளாக்ஸ் முடியாதா? போங்கடா படுக்கலாமல். ரோப்ளாக்ஸ் கொடுக்க தான் இருக்காங்களா வந்தா? காசு ஒத்த பைசா செலவழிக்க மாட்டேன். என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லை. இப்போத்தான் ஏற்றுனேன், இப்போத்தான் விளாட்றேன், இப்போத்தான் வீடியோ போடுறேன். அவ்வளோதான். ஸ்னோபால் எப்படி இருக்கணுமா பார்ப்போம் மக்களே. அப்படி வச்சாச்சு மக்களே. மக்களே என்ன மக்களே உருண்டி ஆகிப்போச்சு. ஐயோ ப்ளூ கலரில் இருக்கே. மக்களே உருண்டை உடஞ்சிடுச்சு. உருண்டா மக்களே. நொறுக்குது மக்களே இந்த பவர். யாராவது அடிக்க வந்தா ஏன்னா எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் மக்களே. சூப்பர் மக்களே. எப்படியாவது இதை யூஸ் பண்ணிடலாம் மக்களே. இனிமேல் ஜெயிக்க போகிறோம். சரி மக்களே, ரொம்ப லெங்க்த்தாக போயிடுச்சு. ஏன்னா லெங்க்த்துன்ற 13 நிமிஷம் தாண்டா ஓடி இருக்கு. இல்லை மக்களே, இப்போ நான் பேசுகிற 13 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுல கம்மியாக தான் வரும். இருந்தாலும் நேரம் வாங்கல மக்களே. உங்களுக்காண்டி டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா வீடியோ லெங்க்த்தே கம்மியாக இருக்குது. எப்படா வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு யோசிக்காதீங்க மக்களே. உங்களுக்காண்டி தான் மக்களே நான் வீடியோவை கம்மி பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. அடுத்து நம்ம எண்டிங் சீனில் ஏன்டா எதுக்குடா கண்டினியூ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் நம்மளே. அதுக்கு தான் மக்களே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீபர்த் போடுற பாயிண்ட்டு 3 பாயிண்ட் கொடுப்பாங்க. நம்ம ஜம்ப்புக்கோ, ஹெல்த்துக்கோ, ஸ்பீடுக்கோ, இல்லை லைஃப் ஸ்டைல்னால் நமக்கு, அதாவது லைஃப்னா வாழ்க்கை, ஸ்டீல்னா திருடுறது. லைஃப் திருடுறதா மக்களே? ஒன்றும் புரியல மக்களே. விடுங்க பார்த்துக்கலாம். சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜெம்ஸை சேர்த்து சோனிக் பவர் வாங்கலாம் மக்களே. சூப்பர் சோனிக் எலிமெண்ட்டு எப்படியாவது வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம தான் பின்னாடி போவோம் மக்களே. அதுக்கு என்ன செய்யணும் மக்களே பார்த்தீங்கன்னா, ஹெட்லஸ் அடிக்கணும். அதாவது இந்த பாஸ் ஃபார்ம் ஆகிறாங்கள அவங்கள அடிக்கணும். அப்புறம் வேறுபடி பார்த்திங்கன்னா நம்ம ரீபர்த் பண்ணவும் பாயிண்ட் கிடைக்கும். இந்த 2 இதில் மட்டும்தான் நமக்கு பாயிண்ட் அதிகமாக கிடைக்கும். நானும் ஒரு மணி நேரமாக காத்துட்டு எதுக்கே அவ்வளோ அவங்கள 3 மில்லியன் சென்டர்ஸ் மக்களே எப்படியோன்னு. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே ஒரு சூப்பர் ட்ராப்பர் கட்டியிருப்போம். அந்த ட்ராப்பருக்கான பொருள் காமிக்கிறேன். இதான் மக்களே அந்த ட்ராப்பர். ஒரே ட்ராப்பர் தான் மக்களே இருக்கும். ஆனால் 100K மக்களே. ஒரு தடவை கீழே விழுகிறது 100K மக்களே. இப்போ அடுத்தடுத்த எபிலிட்டி ஒவ்வொரு மனுஷனும் போர்ட்டல் போர்ஷன், ஸ்பீடு போர்ஷன், ஹெல்த் போர்ஷன் உருவாக்கியிருக்கு. நம்ம போர்ட்டல் போர்ஷன் எடுத்துக்குவோம்.
போர்ட்டல் எங்கே போகணும் பார்ப்போம். போர்ட்டல் மக்களே எங்கே போங்களே போச்சு, காணாமல் போச்சு மக்களே. சரி மக்களே, அடுத்த தடவை பார்ப்போம், இந்த யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏதோ எதிரிக்கிட்ட இருந்து போடுறோம் நினைக்கிறேன் மக்களே. பார்ப்போம். இவர் 1 மில்லியன் கேட்குது, 1 மில்லியன் கொடுத்தா படி இதான் மக்களே ஏர் ஸ்ட்ரைக்கு. இப்போ யார் மேலே வேணால் போடலாம் மக்களே. யாரும் மேலே போடலாம். அவங்க நடுவில் போட்டுவிட்டாங்க மக்களே. எவ்வளோ நடுவில் நிற்பாங்க மக்களே, சாவடிச்சுக்கோ மக்களே, சாவடி. ஆனால் இதான் போர்ட்டல் மக்களே. மக்களே நம்ம 414243 இது நம்மளை டெலிபோர்ட் பண்ணுது மக்களே. நீங்கள் இந்த கேம் விளாண்டிங்கன்னா அதை போல் வாங்கிக்கணும் மக்களே. அப்புறம் ஹெல்த் எடுத்திங்கன்னா நமக்கு எப்பப்போ ஹெல்த் குறையுதோ அப்பப்போ ஹெல்த் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பர்சன்ட் நம்ம ஸ்பீட் யூஸ் பண்ணிக்கலாம், வேகமாக ஓடிக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஒரு கிறிஸ்டல் பவர்லாம் போட்டு தாக்குறாங்க மக்களே. நானும் ஜம்ப் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ 4-1 போயிடும். ஃப்ளோர் 3 மக்களே வந்துட்டேன். மக்களே வால் ரூஃபு அடுத்து செக்யூரிட்டி கன் இனிமேல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மக்களே இனிமேல் எவன் உள்ளே வந்தாலும் செத்து போயா மக்களே. அந்த அளவுக்கு கெட்டி வச்சுட்டேன் மக்களே. நீ நமக்கு இதுக்கு கவலையே இல்லை மக்களே. இப்போ ரீபர்த் பண்ண வேண்டிய வந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வெயிட் பண்ணால் ஏதாவது ஒரு புது பவர் தருவாங்க, அதுவும் மைஸ்ட்ரி பிளாக்ல. அது என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நிறையா பில்டிங் இருக்குல்ல, எல்லா பில்டிங்கில் இருந்து ஏதாவது நம்ம திருடிகிட்டே வருவோம் அந்த பவரை. அதுக்கு திருடுறதுக்கு வந்து இது 3 நிமிஷம் விட்டுட்டோம்னா ஏதாவது ஒரு பவர் தருவாங்க. இதில் இருக்க ஏதாவது ஒரு பவர் வச்சு என்ன செய்ய, நம்மகிட்ட தான் இத்தனை பவர் இருக்கேன், நம்மளால் திருடவே முடியாது பார்க்குறீங்களா. பார்த்துப்போம், வாங்க போகலாம் மக்களே. அது உள்ளே வந்தாச்சு மக்களே. இதுதான் மக்களே ரீபர்த்து. பண்ணிடுவோம். கடைசியாக காசு எடுத்துட்டு மேலே போய் கடைசியாக ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். நம்மகிட்ட போர்ட்டல் சொல்லிட்டு கவலை மக்களே. போடுங்க மக்களே ஏர் ஸ்ட்ரைக்கு, போடுங்க மக்களே. போட்டாச்சு மக்களே. கடைசியாக ஒரு ஏர் ஸ்ட்ரைக் போட்டாச்சு மக்களே. வாங்க மக்களே, இப்போ நம்ம அங்கனக்குள்ளே என்னடா ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கீழே வராத மாதிரி ஒரு கதவு போடுறது தான் மக்களே அது இருக்குது. சரி அதை விடுங்க, நம்ம கடைசியாக பவரை போட்டு கிளம்பிடுவோம் மக்களே. பவர் உடையுது மக்களே. பாருங்க மக்களே, நம்மளை சுற்றி ஒரு பவர் இது வந்துருக்கு மக்களே. சரி விடுங்க, இன்னொரு ஏசிக்க போடுமா, எதுக்கு மட்டாய் வாங்க. போர்ட்டல் போர்ஷன் போட்டு போகலான்னு பார்க்கலாம் மக்களே. ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு மக்களே. சரி விட இறங்கியே போவோம், என்ன செய்ய, கால் வலிக்குது மக்களே. அவங்களை ரீபர்த் பண்ண போகிறோம். ஆனால் ரீபர்த் பண்ணாமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி பண்ணுவோம். அவங்களுக்கு பண்ண நினைப்பு வர மாட்டேங்குது மக்களே. சரி 4-3க்கு போயிட்டு ஏர் ஸ்ட்ரைக் போட்டு ஐஸ் க்யூனுக்கு போடுவோம். நம்மகிட்ட நிறையா தான் காசு இருக்குது. அவளை அடிச்சோம்னா 100 கேக் கூட தேராது. இருந்தாலும் மற்றவங்க அடிக்கிறாங்களே அவங்களுக்கு ஹெல்ப்பாக இது பண்ணுவோம். போட்டாச்சு மக்களே. ஏற்கனவே 310 தான் இருக்கும் மக்களே. இப்போ வாங்க மக்களே, காசு அள்ளிக்கிட்டு இருப்பாங்க மக்களே. ஐயோ நடுவு அவ்வளோதான் மக்களே. அவங்க காசு எடுக்கட்டும் மக்களே, நம்ம கீழே போவோம் மக்களே. இருக்க போர்ட்டல் போர்ஷன் வேறு அவங்களாம் மறந்துடுறேன். விடுங்க, போர்ட்டல் போர்ஷன் இல்லாமலே இருப்போம், நடந்தே போவோம். இது எப்படி வேலை செய்யாது. கடைசியாக ரீபர்த் பண்ணிடுவோம் மக்களே. இந்த வீடியோக்கு லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் போட்டிங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நாங்கள் போடுற வீடியோலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்ன பையன் வீடியோ போடுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். நம்ம 2வது ஃப்ளோர் பண்ணிட்டு தெரியாமல் விட்டுருக்க மாட்டிக்கலாம். ஸ்டார்ட் ரீபர்த் மக்களே. ரீபர்த் பண்ணாச்சு மக்களே. இதெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த ரீபர்த் பக்கத்தில் ஒரு சிம்பிள் காமிக்கும், அதை தொடரும். நம்ம அதை தொட்டோம்னா நீ என்ன பண்ண, எதாவது பவர் கேட்குது, என்ன பவர் கொடுக்கலாம், என்ன கொடுக்க இது விஐபி பவர் காமிக்கும். டெக்னாலஜி கொடுத்தாச்சு. சரி மக்களே, டெக்னாலஜி வச்சுக்கிச்சாச்சு. சரி ரீபர்த்தை போடுவோம் மக்களே. இப்போ நீங்கள் ரீபர்த் பாயிண்ட்டை தொடரணும். தொட்டுட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கணும். நான் ஏற்கனவே விளாண்டதுனால எனக்கு சும்மா நல்லா இருந்துச்சு, சரி விளாண்டுட்டு இருந்தேன். பார்த்தா நிறைய ஏறிடுச்சு. சரி மக்களே, அடுத்த தடவை பார்ப்போம் மக்களே. அடுத்த தடவை நம்ம என்னென்ன வீடியோ போடலான்னு நீங்களே சொல்லுங்கள். உங்களை நம்பி தான் நான் வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறத பொறுத்து தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறும். இதெல்லாம் உங்களுக்காண்டி சும்மா பண்ணி விட்டுறலாம்.